இப்போ இருக்கிற அட்வான்ஸ் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி யூஸ் பண்ணி நம்மளோட பூமியில் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடியோ இல்லை 15 வருஷத்துக்கு முன்னாடியோ என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சுக்க ஜஸ்ட் சர்ச் பண்ணால் மட்டும் போதும். அண்ட் அதை பற்றின பல இன்ஃபர்மேஷன் நம்மளால் ஈஸியாகவே கேதர் பண்ண முடியும். பிகாஸ் இன்டர்நெட் அப்படிங்கிற ஒரு விஷயம் இப்போதைக்கு இருக்கிறதால. பட் இன்டர்நெட் இல்லாத காலகட்டத்தில் ஃபார் எக்ஸாம்பிள் பல கோடி வருஷங்களுக்கு முன்னாடி நம்மளோட பூமியில் நிஜமாலுமே இங்கே என்ன நடந்துச்சு, அன்றைக்கி யாரெல்லாம் வாழ்ந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்க நம்மக்கிட்ட வரலாற்று குறிப்புகள் மட்டும்தான் இருக்குது. அண்ட் அதில் தான் நம்ம முன்னோர்கள் பல புராணங்களும் எழுதி வச்சிருக்காங்க. அண்ட் அந்த புராணங்களில் கடவுள்கள் இந்த பூமியில் அவதரிச்சாங்க, அன்றைக்கி இருந்த சக்தி வாய்ந்த அரக்கர்களை கொண்டாங்க அப்படிங்கிற மாதிரியான பல விஷயங்கள் அங்கே எழுதப்பட்டிருக்கு. இதில் நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம முன்னோர்கள் அவ்வளோ சீக்கிரமாக ஒரு விஷயத்தை கண்ட பார்க்காம எழுத மாட்டாங்க. பட் அவங்களே கடவுள்களை பற்றி புராணங்கள் எழுதியிருக்காங்கன்னா நிஜமாலுமே கடவுள்கள் நம்ம பூமியில் வாழ்ந்தாங்களா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய கேள்விகளை கொண்டு போகுது. அண்ட் இருக்க ட்விஸ்ட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கடவுள்கள் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறதுக்கு மோஸ்ட்லி ஃப்ளையிங் சாசர் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் தான் யூஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி பல இடங்கள் எழுதப்பட்டிருக்கு. பட் எந்த ஒரு டெக்னாலஜியுமே இல்லாமல் இதை யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா இவங்கெல்லாம் யார், கடவுளா இல்லை ஏலியன்ஸா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம லைக் பண்ணிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள்.